Babi's kitchen. இன்னைக்கு chicken ghee rice பண்ண போறேன். இந்த chicken ghee rice பெரியவங்களுக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு உணவு. திடீர் விருந்தாளிகள் வந்தாலும் சட்டுன்னு செஞ்சு அசத்தலாம். வாங்க இந்த chicken ghee riceக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அரை கிலோ சிக்கன், 2 ஆளாக்கு அரிசி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 50 கிராம் நெய், பட்டை, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, அன்னாசி பூ, தேங்காய் பால், அரை முடி தேங்காய் பால், கொத்தமல்லி இலை, புதினா இலை, 8 பச்சை மிளகாய், 2 வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன், உப்பு 1 டேபிள் ஸ்பூன். அடுப்பு மேலே குக்கர் வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. 50 கிராம் நெய் எடுத்து ஊற்றிக்கோங்க. நெய்யில் பட்டை போட்டுக்கணும், அன்னாசி பூ, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டு வதக்கிக்கணும். எல்லாம் வதக்கின பிறகு இப்போ சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம்ல வெங்காயத்தை, அந்த வெங்காயத்தை போட்டுக்கணும். அந்த வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். அடுத்தது கீறி வச்சிருக்கிற பச்சை மிளகாயை போட்டு வதக்கிக்கணும். இந்த பச்சை மிளகாய் வதங்குற நேரத்தில் நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். 2 ஆளாக்கு அரிசிக்கு 4 ஆளாக்கு தேங்காய் பால் தேவை. இந்த தேங்காய் பால் எப்படி எடுக்கணுன்னா, அரை முடி தேங்காய் எடுத்து மிக்சியில் வெட்டி போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அந்த தேங்காயை அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு 4 ஆளாக்கு சுடுதண்ணியில் அந்த தேங்காய் அரைச்ச விழுதை போட்டுட்டு நல்லா புளிஞ்சு தேங்காய் பால் எடுத்துக்கணும். பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது புதினா இலையை போட்டு நல்லா வதக்கணும். புதினா இலை நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது கொத்தமல்லி இலையை போட்டு நல்லா வதக்கிக்கணும். கொத்தமல்லி இலை நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். கொத்தமல்லி இலை நல்லா வதங்கிருச்சு. இப்போ சிக்கன் நல்லா கழுவி புளிஞ்சு அதுக்கப்புறம் குக்கரில் போடணும். இந்த சிக்கனில் நான் டர்மரிக் பவுடரு நான் யூஸ் பண்ணல, ஏன்னா அது கீ ரைஸாக இருக்கிறதுனால வெள்ளையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் மஞ்சள் தூள் போடவே கூடாது. சிக்கன் போட்டுட்டு நல்லா மசாலாலாம் சிக்கனில் படிகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா வதங்கினோடனே சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு எப்படி பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆளாக்கு வச்சு தான் அரிசி அளந்தேன். இதே ஆளாக்கு வச்சு தான் தேங்காய் பாலும் அளக்கணும். 2 ஆளாக்கு அரிசிக்கு 4 ஆளாக்கு தேங்காய் பால் ஊற்றணும்.
4 அலகு தேங்காய் பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி தேங்காய் பால் கொதித்த உடனே அதில் அரிசி போட்டுக்கோங்க. தேங்காய் பால் நல்லா கொதிச்சிருச்சு. இதில் ஊற வச்ச அரிசி எடுத்து போட்டுக்கோங்க. 2 அலகு அரிசி போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் பாலும் அரிசியும் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். அரிசியும் தேங்காய் பாலும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு விசில் அடிக்கிற வரைக்கும் அடுப்பு ஹைலே இருக்கட்டும். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. குக்கரில் இருக்கிற ப்ரெஷர் எல்லாம் போன பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ண சுவையான சிக்கன் கீ ரைஸ் ரெடி. இந்த சிக்கன் கீ ரைஸ் ரொம்ப சுவையாக இருக்கும். இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. இந்த டிஷ்ஷு ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ரிவ்யூஸை கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த சிக்கன் கீ ரைஸ் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.